வணக்கம் நண்பர்களே, வெல்கம் டு மை சேனல். இன்னைக்கு இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, காயத்ரி ரகுராமன் அவங்களுக்கு அதிமுகவில் என்ன பொசிஷன் கொடுத்துருக்குறாங்க. அதாவது பாஜகவிலிருந்து இப்போ அதிமுகவுக்கு தாவி இருக்கிறாங்க. அவங்களுக்கு என்ன பதவி கொடுக்கப்பட்டிருக்கு அப்படிங்கிற அந்த ஒரு விஷயத்தை பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வாங்க பார்க்கலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா தயவு செஞ்சு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஏன்னா உங்களுடைய ஒவ்வொரு சப்ஸ்கிரைப்னா எனக்கு அடுத்தடுத்த வீடியோ போகிறதுக்கு அவ்வளோ மோட்டிவேஷனாக இருக்குன்னு சொல்லலாம். அது மட்டும் இல்லைங்க, இது புது சேனல் அப்படிங்கிறதுனால உங்களுடைய ஆதரவு ரொம்ப ரொம்ப அவசியம். என்னுடைய கருத்துலேருந்து உங்களுடைய கருத்து மாறுபட்டு இருந்தால் கூட நீங்கள் அதை தன்னுடைய கமெண்ட் பாக்ஸில் நீங்கள் பதிவு பண்ணலாம். அதையும் வரவேற்கப்படுகிறது. சரி, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். தேர்தல் அப்படின்னு வந்துட்டாலே இங்கே ஒரு கட்சியிலிருந்து இன்னொரு கட்சி தாவறது அப்படிங்கிறது ரொம்பவே சகஜமான விஷயம் அப்படிங்கிற அளவுக்கு ஆகிப்போச்சு. அப்படி தான் முன்னாடி கொஞ்ச நாளைக்கு முன்னாடி காங்கிரஸ்ல இருந்து பாஜக தாவினாங்க விஜயதரணி. ஆனால் இப்போ அதே பாஜகவில் இருந்து காயத்ரி ரகுராம் அவர்கள் இப்போ அதிமுகவுக்கு தாவிருக்கிறாங்க. அதுவும் அதிமுகவில் என்ன போஸ்டிங் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மகளிர் அணியோட துணை செயலாளர் பதவி தான் அவங்களுக்கு வழங்கப்பட்டிருக்குன்னு சொல்லலாம். இன்னும் சொல்லப்போனால், எனக்கு காங்கிரஸில் சரியான அங்கீகாரம் கிடைக்கல, பாஜகவில் தான் அங்கீகாரம் கிடைக்கும் அப்படின்னு விஜயதரணி அவர்கள் பாஜகவுக்கு தாவி இருக்கிறாங்க. ஆனால் பாஜகவிலேயே இருந்த, இன்னும் சொல்லப்போனால் அவங்க குடும்பம் முழுவதுமே பாஜகவுக்கு தான் சப்போர்ட்டு. அப்படி இருந்த அவங்க இப்போ எப்படி அதிமுகவுக்கு தாவுனாங்க அப்படின்ட்டு அது ரொம்பவே யோசிக்க வேண்டிய கேள்வி. இங்கே காயத்ரி ரகுராமன் அப்படிங்கிறது அவங்க நடித்தப்ப யாருக்கும் அந்தளவுக்கு பெருசாக தெரியல அப்படின்னாலும், அவங்க போட்ட ட்வீட்டு திராவிட கட்சிக்கு எதிராக பேசுகிற விஷயங்களை வச்சு தான் அவங்க ஒருத்தங்க இருக்கிறாங்க, அதுவும் பாஜகவில் இருக்கிறாங்க அப்படின்னு தெரிய வந்தது. அப்படி இருந்த ஒருத்தங்க ஏன் இந்த பக்கம் தாவணும் அப்படிங்கிறது தெரியவே இல்லை. இன்னும் சொல்லப்போனால் இங்கே தேர்தல் அப்படின்னு வந்துட்டாலே ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு தாவது ரொம்ப ஈஸி தான், வழக்கம்தான் அப்படிங்கிற மாதிரி. இன்னும் சொல்லப்போனால் நாம் தமிழர் கட்சியிலேருந்து ராஜீவ்காந்தி தாவினார் இல்லைங்களா, இப்போ திமுகவில் இருக்கிறாரு. ஸோ அங்கே எப்படி ஜாலியாக இருக்கிறாரோ அதே மாதிரி தான் ஒரு கட்சியிலேருந்து இன்னொரு கட்சிக்கு போனால் அங்கே சில பதவிகள் உடனே போகிறப்ப கொஞ்சம் ஒரு பதவிகள் பொறுப்புன்னு கொடுத்து கொஞ்சம் ஜாலியாக இருக்க வைப்பாங்க இல்லையா. ஸோ அவங்களுடைய மனசை திருப்திப்படுத்தணும், அவங்க வந்ததுக்கு ஒரு பிரயோஜனம் அப்படிங்கிற மாதிரி செய்யணும் அப்படிங்கிற மாதிரி தான் இவங்களும் ஒரு செயல் செஞ்சுருக்கிறாங்க அப்படிங்கிற மாதிரி தான் எனக்கு தெரியுது. அது மட்டும் இல்லாமல் தேர்தல் அப்படின்னு வந்துட்டாலே பரபரப்புக்கு பஞ்சமே இருக்காது. இன்னும் சொல்லப்போனால் அது கூட்டணி விஷயத்துலையும் ரொம்ப பொருந்தும் அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா இவங்க யார் கூட கூட்டணி வைக்க போகிறாங்க, யார் கூட கூட்டணி வைக்க மாட்டாங்க அப்படின்ட்டு மக்களை ஒரு பரபரப்பாகவே வச்சுருப்பாங்க. இன்னும் சொல்லப்போனால் இங்கே நாம் தமிழர் கட்சி அவங்க வேட்பாளரை அறிவித்து களத்திலே இறங்கி பிரச்சாரத்தை பயங்கரமாக ஸ்டார்ட் பண்ணிட்டு இருக்கிறாங்க. ஆனால் இங்கே இருக்கிற பெரிய கட்சிகள் எல்லாருமே இன்னும் கூட்டணியை முடிவு பண்ணாமல் தன்னுடைய பிரச்சார வேலையை எதுவுமே ஸ்டார்ட் பண்ணாமல் வெயிட் பண்ணுறாங்க. எதுக்காக வெயிட் பண்ணுறாங்க அப்படின்னா, கூட்டணி முடிவு பண்ணணும். எடப்பாடி பழனிசாமி அவங்க சொல்லியிருக்கிறாங்க, கூட்டணிக்கு நாங்கள் பேசிகிட்டு இருக்கிறோம், எல்லாமே எலெக்ஷன் டேட் சொன்ன பிறகு நாங்கள் அறிவிப்போம் அப்படிங்கிற மாதிரி தான் அவர் முடிவு சொல்லியிருக்கிறாரு. இதில் முக்கியமாக இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா, திமுகவில் கூட்டணி பேச்சுவார்த்தை நடத்துவதற்காக திருமாவை அழைச்சிருக்கிறாங்க. ஆனால் அன்னைக்கு திருமாவால் போக முடியல. இதை கேள்விப்பட்ட எல்லாரும் என்ன பண்ணிட்டாங்க, இப்போ திமுகவிலேருந்து விலக போகிறாரா திருமா அப்படிங்கிற மாதிரி பயங்கரமான கான்ட்ரவர்சி போயிட்டு இருந்துச்சு. ஆனால் அது எல்லாம் பொய் தான் அப்படிங்கிற மாதிரி திரும்ப அவர்களுடைய செய்தியாளர் சந்திப்பிலேயே அவரே சொல்லியிருக்காரு. என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா, நாங்கள் எங்களுடைய உயர்மட்ட நிர்வாகிகளோட நாங்கள் ஒரு கலந்தாய்வு கூட்டணி நடத்தினோம். ஸோ அதனால தான் நாங்கள் 10 மணிக்கு ஸ்டார்ட் பண்ணுறதா இருந்துச்சு. ஆனால் 10 மணிக்கு எங்களால் ஸ்டார்ட் பண்ண முடியல. 11 மணிக்கு தான் எல்லோரும் வந்தாங்க. ஸோ 11 மணிக்கு தான் ஸ்டார்ட் பண்ணோம். 12 மணிக்கு எங்களை திமுக தலைமை கூப்பிட்டுருந்துச்சு. ஆனால் எங்களால் 12 மணிக்குள்ளே முடிக்க முடியல அப்படிங்கிறதுனாலையும் அவங்களுக்கு நாங்கள் ஃபோன் பண்ணி சொல்லிட்டோம், இது மாதிரி இன்னொரு நாள் நம்ம பேசிக்கலாம் அப்படின்னு அவர் சொல்லி அந்த ஒரு சர்ச்சைக்கு முற்றுப்புள்ளி வச்சார். அது மட்டும் இல்லாமல் இன்னொரு விஷயம், அங்கே பத்திரிகையாளர்கள் கேட்டாங்க, என்ன கேள்வி அப்படின்னா, எந்த கட்சியில் கூட்டணி அப்படின்னு கேட்டாங்க. அதுக்கு திமுக தான் அப்படின்ட்டு ஆணித்தனமாக சொல்லிட்டாரு. அதிமுக பக்கம் போகிறதா வாய்ப்பே இல்லை அப்படின்னு அவங்க ரொம்ப ஓப்பனாக கட் அண்ட் ரைட்டாகவும் சொல்லிட்டாங்க. அதையும் தாண்டி திமுக கூட்டணியில் எத்தனை சீட்டு அப்படின்னு கேட்டப்ப எங்களுடைய நிர்வாகிகள் எல்லாருமே 4 சீட்டு கேட்கணும் அப்படின்னு சொன்னாங்க. ஆனால் 3 கேட்குறோம், 3 இருந்தாலும் சரி, இல்லை அப்படின்னா 2 கொடுத்தாலும் சரிதான் அப்படிங்கிற மாதிரி ஒரு லூஸ் ஸ்டாக்கும் விட்டுட்டாரு. இதுக்கு ஏன் 4, 3ன்னு போயிட்டு இருக்கிறீங்க, ஒரேடியாக 2 சீட்டு கொடுங்க, அப்படி எப்பயும் கொடுக்குற மாதிரி அப்படின்னு சொல்லி கேட்டு வாங்கியிருக்கலாமே அப்படிங்கிற எண்ணம் தான் எனக்கும் தோணுச்சு. ஏன்னா இங்கே வருஷம் மட்டும் இல்லை, எப்பயுமே அவங்க 2 சீட்டை தாண்டி அதிகமாக
போனதில்லை, அவங்களும் கொடுத்ததில்லை அப்படிங்கிற நிலமை தான் நீடிச்சிட்டு இருக்கு. இது ஒரு பக்கம் ரொம்ப ஆறுதலான விஷயமா அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கண்டிப்பாக அது ஒரு ஆறுதலான விஷயமே இல்லை. ஏன்னா இத்தனை வருடமும் இவங்க கூட தான் பயணிச்சிட்டு இருக்கிறாங்க. அப்படி இருக்கிறப்ப இவங்களுக்கு இன்னொரு சீட்டு தரலாமே, ஏன் அதை தரமாட்டேங்கிறாங்க இந்த திமுக அரசு அப்படின்னு தெரியல. ஆனால் கொள்கை பீடியா நாங்கள் இந்த பக்கம் தான் நிற்போம் அப்படின்னு திரும்ப அவர்கள் சொல்லி அங்கேயே நின்றுட்டு இருக்கிறாரு. அதுக்கும் காரணம் என்னன்னு தெரியல. இன்னும் சொல்லப்போனால் இவங்கள விட்டால் வேற வழியா இல்லை அப்படிங்கிற மாதிரிலாம் இருக்கு. இன்னும் சொல்லப்போனால் அதிமுக ஓப்பனாகவே தான் சொல்கிறாங்க, வரதா தான் வாங்க அப்படின்னு. ஆனால் அவங்க யாரும் அந்த பக்கம் போகிறதாவும் இல்லை. இன்னும் சொல்லப்போனால் அவங்க பாஜக கூட கூட்டணி வச்சதுனால தான் இவங்க போகமாட்டாங்கிறாங்க அப்படிங்கிற ஒரு டாக்கும் வெளியே போயிட்டுருக்கு. ஸோ அதெல்லாம் அடுத்தடுத்த விஷயங்களை பார்க்கலாம். ஸோ இப்படி திரும்ப அவர்கள் சொல்லி முடிச்சிடுறாரு. அதுக்கடுத்த விஷயம் என்ன அப்படின்னா, இங்கே சின்னமே கிடைக்கல, நீங்கள் எதை வச்சியா நீங்கள் ஓட்டு கேட்குறீங்க, எந்த சின்னத்தில் ஓட்டு போடணும் அப்படின்னு சொல்லி ஓட்டு கேட்குறீங்க அப்படிங்கிற கேள்வியும் சீமானை பார்த்து கேள்வி எழுது. இன்னும் சொல்லப்போனால் அவர் இன்னும் கோபமாக தான் இருக்கிறாருன்னு சொல்லலாம். ஏன்னா இங்கே யாரை கேட்டு இப்படி சின்னத்தை பறிச்சுக்கிட்டு போகிறாங்க, எங்களுடைய ஓட்டு விகிதத்தை குறைக்கணும், நாங்கள் வளர்ந்துடக்கூடாது அப்படின்ட்டு தான் எல்லாருமே பண்ணிகிட்டு இருக்கிறாங்க. ஒரு லெட்டர் பேட் கட்சிக்காக எங்களுடைய சின்னத்தை தூக்கி கொடுத்துருக்குறாங்க, அது எப்படி கொடுக்கலாம் அப்படிங்கிற மாதிரி அவரும் ஃபைட் பண்ணிட்டு தான் இருக்கிறேன் அப்படின்னு சொல்கிறாரு. ஸோ ஆனால் அவரே சொல்கிற விதத்தை பார்த்தோம்னா கண்டிப்பாக இந்த வாட்டி விவசாய சின்னம் நாம் தமிழருக்கு கிடைக்காது அப்படிங்கிற அளவுக்கு தான் அவருடைய பேச்சிலே தெரிய வருது. அப்படிங்கிறப்ப எந்த கட்சியாக இருந்தாலும் நாங்கள் கொண்டுட்டு போய் சேர்த்துருவோம். இன்னும் சொல்லப்போனால் இங்கே இருக்கிற இளைஞர்கள் தான் எங்களுக்கு முக்கால்வாசி பலமே. அவங்கள்ட்ட ரீச் பண்ணுறதுக்கு இன்டர்நெட் போதும். ஸோ அப்படி இருக்கிற பட்சத்தில் நாளைக்கு அறிவிச்சா கூட உடனே அது மக்களுக்கு தீயாக பரவிடும். எங்களுடைய இளைஞர் சப்போர்ட் பண்ணுற ஓட்டர்ஸ் எல்லாத்துக்குமே அது கண்டிப்பாக போய் சேர்ந்துடும் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை இருக்குது அப்படிங்கிற மாதிரி தான் சொல்கிறாரு. ஸோ எனக்கு தெரிஞ்சு இந்த முறை அவருக்கு விவசாய சின்னம் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பே இல்லை அப்படிங்கிற மாதிரி தான் தெரியுது. அதையும் தாண்டி எந்த சின்னம் அவருக்கு கிடைக்க போகுது அப்படிங்கிறத நம்ம பொறுத்திருந்து தான் பார்க்கணும். சின்னமே இல்லைனாலும் நான் களத்தில் இறங்கி நான் பிரச்சாரம் பண்ணுவேன்ட்டு ஒரு பக்கம் சீமான் இருந்தாலும், இன்னொரு பக்கம் கமல்ஹாசன் அவர்கள் அவரும் புதுசாக தான் கட்சி ஆரம்பித்தார். ஆனால் நானும் அப்படி இறங்கி பிரச்சாரம் பண்ணவே தேவையில்லை, ஏன்னா நான் கூட்டணி தானே வைக்க போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் படத்தோட வேலையை தான் அதிகமாக பார்த்துக்கிட்டு இருக்கிறாரு அப்படின்னே சொல்லலாம். இங்கே கூட்டணியில் எத்தனை சீட்டு தருவாங்க அப்படின்னு அவருக்கு தெரியல. இன்னும் சொல்லப்போனால் ஒரு சீட்டு தான் தருவாங்க அப்படிங்கிற மாதிரி தான் எல்லாரும் சொல்லிகிட்டு இருக்கிறாங்க. அது எந்த அளவுக்கு உண்மை அப்படிங்கிறத பொறுத்து இருந்து பார்க்கணும். அது மட்டும் இல்லாமல் கொடுக்குற அந்த ஒரு சீட்டுலேயும் உதயசூரியனில் தான் நின்று போட்டி போடணும் அப்படின்னு சொல்லிட்டாங்கன்னா, அவருக்கு கொடுத்த டார்ச் லைட் சின்னத்தை எடுத்து ஓரமாக வச்சுட்டு அவர் உதயசூரியன் சின்னத்தில் தான் போட்டி போடணும் அப்படிங்கிற நிலமை வருது. அப்படிங்கிறப்ப அவர் களத்தில் இறங்கி பிரச்சாரம் பண்ணணும், என்னுடைய சின்னத்தை மக்கள்கிட்ட கொண்டுட்டு போய் பரப்பணும் அப்படிங்கிற அவசியமும் இல்லை. இன்னும் சொல்லப்போனால் எனக்கு ஓட்டு போடுங்க அப்படின்னு சொல்கிறது கூட அந்த அளவுக்கு பெருசாக அவசியம் இல்லைன்னே சொல்லலாம். ஏன்னா திமுக ஓட்டர்ஸு, காங்கிரஸ் ஓட்டர்ஸுன்னு கூட்டணி கட்சிகளோட எல்லா ஓட்டர்ஸும் அவருக்கு தான் வரப்போகுது அப்படிங்கிறது ஆட்டோமேட்டிக்காக தெரியும். அப்படிங்கிறப்ப ஸோ அவருக்கு அந்த பெரிய அளவான ஈடுபாடோ இல்லை அதெல்லாம் பண்ணியே ஆகணும் அப்படிங்கிற கட்டாயமோ இல்லை. அப்படிங்கிறதுனால அவர் படப்பிடிப்பு வேலைகளை பார்த்துட்டு இருக்கிறாரு. ஸோ என்னுடைய இந்த பதிவு உங்களுக்கு பிடித்திருந்துச்சு அப்படின்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், முக்கியமாக நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஏன்னா உங்களுடைய ஒவ்வொரு சப்ஸ்கிரைப் தான் எனக்கு அடுத்தடுத்த வீடியோ போகிறதுக்கு அவ்வளோ மோட்டிவேஷனாக இருக்குன்னு சொல்லலாம். நன்றி, வணக்கம்.